இதேபோல தேனி தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். நிச்சயமாக, அதாவது தேனி மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 43 வேட்பாளர்கள் போட்டியிடுங்கள். இதில் சுயேட்சை, பிரதான கட்சி என ஏராளமான 43 நபர்கள் நேற்று வரை வேட்புமனு தாக்கல் செய்தனர். இன்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சச்சிவனா கட்சி அந்த வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் முன்னில் வேட்புமனு பரிசீலனை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்றது. சரியாக முதற்கட்டமாக அதிமுக, திமுக, நாம் தமிழர் போன்ற மற்றும் சுயேட்சை ஆகிய கட்சிகளில் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. இதில் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் சார்பாக 2 வேட்புமனுக்கள் நேற்று ஒரு தாக்கல் செய்திருந்தார். அந்த வேட்புமனு பதிவேற்றம் செய்வதில் காலதாமதமாக பதிவேற்றம் செய்வதாகவும், இன்று காலை 11:30 மணி அளவில் தான் அந்த டிடிவி தினகரனின் பிரமாண பத்திரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதன் காரணமாக அதை பரிசீலனைக்காக எங்களுக்கு காலதாமதம் இல்லை என்று திமுகவினர், அதிமுகவினர் மற்றும் நாம் தமிழர் சுயேட்சை கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். இதனால் தேர்தல் நடத்தும் அந்த அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். இதனால் அந்த கூட்டரங்கில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்ப தேனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய 43 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட அனைத்து வேட்புமனு பரிசீலனைப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிடிவி தினகரன் வேட்புமனுக்கள் 2 வேட்புமனுக்கள் மட்டும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த வேட்புமனுக்களை தேர்தல் நடத்த அலுவலர் காலதாமதம் வழங்கிய பின்புதான் வேட்புமனு பரிசீலனை நடத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பான சூழ்நிலை, அதாவது இன்று வேட்புமனு மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ள ஒரு நிலையில் டிடிவி தினகரன் வேட்புமனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.